வெல்கம் டு ஸ்ரீ கிரியேட்டிவ் டிசைனர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஆரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய நீடல்ஸ் பற்றின டீட்டெயில்டு வீடியோ ஒன்று பார்க்கலாம். ஸோ நான் பேசிக்காக ஆரிக்கு இந்த துளி பிராண்ட் நீடல் தான் யூஸ் பண்ணுறேன். அயன் நீடல் இருக்குது, நான் அது யூஸ் பண்ணது கிடையாது. நான் ப்ராக்டிஸ் பண்ணதுலேருந்து எல்லாமே இந்த துளி பிராண்டட் நீடலில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் நீடல் இருக்குது. என்னென்ன அப்படின்னா நம்பர் 13, 14, 23 அண்ட் 24. இதில் 13 அண்ட் 14 பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய நீடல். அண்ட் 23 அண்ட் 24 ஜர்தோசி ஒர்க்ஸ் அண்ட் சுகர் பீட் அண்ட் பீட் ஒர்க்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய நீடல். இதில் 13 அண்ட் 14 த்ரெட் ஒர்க் அப்படின்னா 13 நம்பர் நீடல் சில்க் த்ரெட்டுக்காக மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா 14 நம்பர் நீடலை விட 13 நம்பர் நீடல் கொஞ்சம் அந்த குழியாக இருக்கும்ல, நம்மளோட நீடல் அந்த கீழே ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் 14 விட கம்பேர் பண்ணும்போது. நம்ம சில்க் த்ரெட்டும் 2 நூல் போட்டு நம்ம சில்க் த்ரெட் டிசைன் பண்ணுவோம். டபுள் ஸ்ட்ராண்டாக வச்சு தான் டிசைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு 14 விட 13 ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 14 ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா 13 வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 13 அண்ட் 14 த்ரெட் ஒர்க்குக்கு. 14 பார்த்தீங்கன்னா இப்போ 13 சில்க் த்ரெட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் 14 ஜரி ஒர்க்ஸ்க்காக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறது 13 அண்ட் 14. சுகர் பீட் அப்புறம் ஜர்தோசி ஒர்க்ஸ்க்கு 23 அண்ட் 24னு சொல்லியிருந்தேன். இதில் 23 சுகர் பீட் ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே 23 யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஜர்தோசிக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக 24 யூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் சுகர் பீடை 14 யூஸ் பண்ணக்கூடாதா, போடக்கூடாதா? அதான் சில்க் த்ரெட்டை நம்ம 13க்கு மாற்றிக்கிட்டோம். அப்போ 14 நம்ம ஏன் சுகர் பீட் போடக்கூடாது? ஒரு பிகினராக இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடாதா? பிகினராக இருக்கும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது வேறு. பட் நீங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக 14 நம்பர் நீடில் த்ரெட் ஒர்க்ஸுக்காக மட்டும் வச்சுக்கோங்க. பீட் ஒர்க்ஸ்க்கு கொண்டு போகக்கூடாது. ஏன் அப்படின்னு நான் ஒரு சின்னதாக ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். ஏற்கனவே ஒரு டிசைன் பண்ணியிருந்தோம். இது ரொம்ப ரொம்ப ஸ்டார்டிங்கில் பண்ண டிசைன். இது அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணவே முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதை பற்றி எங்களுக்கு தெரியாமல், இந்த நீடில் பற்றி தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், 14 நம்பர் நீடிலில் இந்த சுகர் பீட்ஸ் எல்லாமே போட்டுட்டேன். ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஃப்ரேமில் இருக்கும்போது அது ரொம்ப நீட்டாக, ரொம்ப பர்ஃபெக்டாக, நல்ல க்ரிப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது. பட் ஃப்ரேம்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் அந்த சுகர் பீட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இங்கே பாருங்கள், தெரியுதா? ஷேக் ஆகிறது தெரியுதா? ஸோ ஒரு ஃபினிஷிங் இருக்காது, நல்ல க்ரிப்னஸ் இருக்காது இந்த இதில். ஸோ அதுக்காகவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 14 நம்பர் நீடல் த்ரெட் ஒர்க்ஸ்க்காக மட்டும் வச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் 13 நான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஏன்னா அது கம்பல்சரி நான் முடிச்சே ஆகணும். ஸோ அப்படி நான் முடிக்கும்போது நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது என்னோடய ப்ளவுஸ் தான். நான் இதை ஸ்டார்டிங்கில் நான் டிசைன் பண்ணி பார்க்கணும், ப்ராக்டிஸிங்காக நான் இதை எடுத்துட்டேன். பட் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, ஒரு தடவை தப்பு பண்ணி இப்படி எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் 14 நம்பர் நீடலில் போட்டால் அது ஃபினிஷிங் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்கள் 14 நம்பர் நீடல் இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. 23 யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப க்ரிப்னஸ் சூப்பராக இருக்கும். அதில் ஃப்ரேம்லேருந்து கலட்டினாலும் அது ஷேக் ஆகாது அந்த இடத்துல, அந்த பீட்ஸ் எல்லாம். ஸோ சுகர் பீட் ஆகட்டும், பேர்ல் பீட், ஹாஃப் பீட், ஆன்டி கோல்ட் பீட், என்ன சைஸ் ஆன்டி கோல்ட் பீடாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 23 நம்பர் நீடல் யூஸ் பண்ணுங்கள். 24 ஸ்பெசிஃபிக்காக ஜர்தோசிக்காக வச்சுக்கோங்க. ஏன்னா 23 விட 24 கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜர்தோசி ஒர்க்ஸ் ஈஸியாக அதில் போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட டவுட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.